திமுக கோட்டையாக இருக்கும் திருவாரூர் தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்கள் எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதி மாவட்ட பெயரையே கொண்ட தொகுதி. திருவாரூர், கொரடாச்சேரி, கூத்தாநல்லூர், அம்மையப்பன் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. ஆழித்தேரோட்டம் நடக்கக்கூடிய தியாகராஜர் திருக்கோயில் இந்த தொகுதியோட அடையாளமா இருக்கு. டெல்டா தொகுதியில நெல் விவசாயமே மக்களுடைய பிரதான வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல 1,26,054 ஆண் வாக்காளர்கள், 1,31,818 பெண் வாக்காளர்கள், 20 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,57,892 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல இந்த தொகுதியில திமுக 9 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 முறை ஜெயிச்சிருக்கு. இந்த தொகுதியில 1996 சட்டப்பேரவை தேர்தலில் இருந்து திமுக தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டு வருது. 2019 இடைத்தேர்தல் உள்பட தொடர்ச்சியா 5 தேர்தல்கள்ல இந்த தொகுதியில அதிமுக தோற்றுக்கிட்டு வருது. 2011, 2016 சட்டப்பேரவை தேர்தல்கள்ல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் வளர்ந்த திருவாரூர் தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சாரு. அவர் தேர்தல்ல கடைசியா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி திருவாரூர் தொகுதி தான். அவரது மறைவை தொடர்ந்து 2019 நடந்த இடைத்தேர்தலையும் திமுகவை ஜெயிச்சது. 2021 சட்டப்பேரவை தேர்தல், 2019 இடைத்தேர்தலில் ஜெயிச்ச பூண்டி கலைவாணனை திமுக மீண்டும் களமிறக்குச்சு. இந்த தொகுதியில 1,08,906 வாக்குகளை வாங்குச்சு. அவருக்கு எதிராக அதிமுக களமிறக்கிய பன்னீர்செல்வம் 57,732 வாக்குகளை பெற்று 51,174 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றாரு. இந்த தொகுதியில 26,300 வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சதோடு 12.63% வாக்குகளை பெற்றிருந்தது பெரிதும் கவனிக்கப்பட்டுச்சு. திமுக தொடர்ச்சியா 7 முறை ஜெயிச்ச தொகுதியா திருவாரூர் இருக்கு. இப்ப தேர்தல் நெருங்க திருவாரூர் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். திருவாரூர்ல ஆர்ட்ஸ் மற்றும் இன்ஜினியர் காலேஜிங்லாம் இருக்கு. ஆனா சட்டக்கல்லூரின்றது இல்ல. அது நீண்ட நாள் கோரிக்கையாவும் இருக்கு. படிக்கிற ஏழை எளிய மக்கள்லாம் படிப்பிற்காக சேலம் மற்றும் சென்னை உள்பட்ட மாவட்டங்களுக்கு தான் சென்று படிக்க வேண்டியதா இருக்கு. நெல் விளையும் போது அதுல இருந்து கிடைக்கிற உபப்பொருளா இருக்கிற வைக்கோல் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க விரயமாயிட்டு இருக்கு. அப்ப அந்த வைக்கோல்களை மதிப்பு கூட்டுவதற்கான ஆலைகள் இந்த பகுதியில அவசியம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி பருத்தி உற்பத்தி செய்து அது வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதை இந்த பகுதியிலே நூலாக்குவதற்கு அல்லது மதிப்பு கூட்டுவதற்கான ஆலைகள் உடனடியாக நிறுவப்படணும். அப்படி நிறுவப்படனா கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஏழை பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை இங்க உற்பத்தி செய்ய முடியும். மருத்துவமனையில் பல்நோக்கு மருத்துவமனையாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக மாற்றணும். ஏன்னா பல்நோக்கு மருத்துவமனையா இருக்கும் பட்சத்துலதான் மக்கள் அனைத்து சேவையும் இங்க மக்களுக்கு கிடைக்கும், அனைத்து மருத்துவமும் மக்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தா கூட உடனடியா தஞ்சாவூருக்கு நீங்க போங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்றாங்க. அது போன்று இல்லாம திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எல்லா தகுதியுடைய மருத்துவமனையாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை. திருவாரூர்ல ரிங் ரோடுங்கிறது இன்னும் இல்ல. இதனால பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பா இருக்கிறது. இதனால பக்கத்துல இருக்கிற ஆர்பர், நாகப்பட்டினத்துல இருக்கிற ஆர்பர், புனிதமான மாதா கோயில், புகழ்பெற்ற மாதா கோயில் இருக்குது. இதுல வாகனங்கள் நிறைய போகுது. திருவாரூருக்கு இந்த ரிங் ரோடு இருந்துச்சுன்னா விபத்துக்கெல்லாம் இல்லாம இருக்குதும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.